Question number 3. Find the zeros of the polynomial in the each of the following. கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க. First subdivision p of x equal to x minus 3 ன்னு கொடுத்துட்டாங்க. So p of x equal to x minus 3ங்கிறது given statement. அப்போ p of x value x minus 3னா அது வந்து find the zeros of the polynomial தான் சொல்லியிருக்காங்க. So x minus 3 equal to 0. So அப்போ x equal to 3 தான் இருக்கும். So x equal to 3ங்கிறத வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? p of x equal to 3 minus 3 0. So the zeros of p of x equal to x minus 3 is 3. So x equal to 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Next p of x equal to 2x plus 5. 2x plus 5. So p of x equal to 2. xக்கு பதிலாக minus 5 by 2 substitute பண்ணுறோம். எப்படின்னா 2x plus 5 equal to 0. So 2x இந்த plus 5 இந்த பக்கம் போச்சுன்னா minus 5 ஆகும். அப்போ x equal to இங்கே multiplication இருக்குது, இந்த பக்கம் போனால் division ஆகும். So by 2. So இங்கே xோட வேல்யூ என்ன? 5 minus 5 by 2. So இந்த minus 5 by 2 நான் இங்கே substitute பண்ணுறேன். minus 5 by 2 plus 5. So 2 cancel ஆயிரும். remaining என்ன இருக்கும்? minus 5 plus 5 இருக்கும். So minus 5 plus 5 cancel ஆயிடுச்சுன்னா 0. The zeros of the p of x that this value is minus 5 by 2. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் q of y equal to 2y minus 3. So 2y minus 3 equal to 0 na 2y equal to 3. y equal to 3 by 2. The y equal to 3 by 2ங்கிறத நான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ y இருக்கிற இடத்துல எல்லாம் 3 by 2 போடுறேன். 2 into 3 by 2. 2 cancel ஆயிரும். minus 3. So 3 remaining என்ன இருக்குது? 3 minus 3. இது cancel ஆயிடுச்சுன்னா 0. So the zeros of the polynomial q of y is 3 by 2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் f of z equal to 8z. 8zன்னு சொல்லியிருக்காங்க. z equal to 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டனாலும் அப்போ டைரெக்டாகவே அதோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ அந்த 0ங்கிறத வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? 8 into 0 0 தான் கிடைக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் 0 ஆஃப் தி f of z is 0. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் p of x equal to ax when a not equal to 0. So p of x equal to a of 0. Therefore x equal to 0. x equal to 0வாக இருக்கும்போது இப்போ இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0 தான். a into something definitely 0 தான். So the 0 of the polynomial p of x equal to 0. Next h of x equal to ax plus b, comma a not equal to 0, a comma b comma element of r ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ h of x equal to ax plus b கொடுத்துருக்கிறது அப்படி எழுதுறேன். ஸோ ax plus b equal to 0வா? ஸோ ax equal to minus b, x equal to minus b divided by a. ஸோ xோட வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? minus b by a. a கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? minus b plus b equal to 0. So the zero of polynomial h of x is 0. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.